ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் MRS.MALASUNDAR. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வெஜ் மீல் காம்போ ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நியூவாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை குக்கர் வாங்கியிருக்கேன். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா காளான் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அது வாஷ் பண்ணுறதுக்காக காளான் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் ஆஃப் லெமனோட ஜூஸை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கிட்ட கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா காளான் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காளானுக்கு மேலே இருக்க மண்ணெல்லாம் போகிற மாதிரி அதை நல்லா வாஷ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு டைம் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் அது மேலே இருக்க மண்ணெல்லாம் போகிற மாதிரி வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் மீதம் இருக்க ஆஃப் லெமனை சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு, இந்த காளான் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இதில் ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காளானை வாஷ் பண்ணுறதுக்காக ப்ளெயின் வாட்டர் யூஸ் பண்ணேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் வச்சு தான் இப்போ காளானை அதில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் தான் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே தோரம்பருப்பு ஊற வச்சுருந்தேன். தக்காளி 3 சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, ஒரு 8 பல் கிட்ட பூண்டு சேர்த்துக்கிட்டேன், பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 4 விசில் நான் வச்சுக்கிறேன். சாம்பாரில் புளி பார்த்திங்கன்னா நான் கரைச்சி சேர்க்க மாட்டேன். அப்படியே பருப்பு கூடவே சேர்த்து வேக வச்சு கடைஞ்சிருவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணியிருந்த குக்வேர் ரிசீவ் ஆயிடுச்சு. அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். பேக்கேஜ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வந்திருந்தது. அதே மாதிரி உள்ளே இருக்க பொருளும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் தான் வந்திருக்கு. நான் பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை குக்கர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நிர்லான் பிராண்டோடது. இந்த குக்கரோட மூடி பார்த்திங்கன்னா இன்னர் சைடு அவுட்டர் சைடு ரெண்டுமே கிளாஸி ஃபினிஷ் தான். குக்கர் விசில் தனியாக ஒரு கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அது கரெக்டாக ஃபிட் ஆகுதா அப்படிங்கிறத மூடியில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். கரெக்டாக ஃபிட்டிங் இருந்தது. இந்த குக்கர் பார்த்திங்கன்னா 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுக்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இந்த குக்கர் பார்த்திங்கன்னா இப்போ அமேசானில் 62% ஆஃபரில் இருக்குது. இந்த குக்கரோட ஒரிஜினல் MRP ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3000 அபோவ். பட் இப்போ அமேசானில் பார்த்திங்கன்னா 1449 ருபீஸ்க்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸ்டில் இப்போ கூட ஃப்ளிப்கார்ட்டில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2431 ருபீஸ். இந்த குக்கர் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேட் ஃபினிஷ், நல்லா அகலமாகவும் இருக்குது. 2 சைடு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஹாமர்டு ஹேண்டில் தான். அவுட்டர் சைடில் பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷ், பாட்டமில் மேட் ஃபினிஷு. இந்த குக்கர் பார்த்திங்கன்னா பாட் ஷேப்பில் இருக்கும். 3 லிட்டரில் மட்டும்தான் இந்த மாதிரி பாட் ஷேப்பில் PGN பிராண்ட் ப்ளஸ் நிரோல் பிராண்ட், இந்த 2 பிராண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பாட் ஷேப்பில் கிடைக்குது. ரொம்ப நாள் இதை காட்டில் போட்டு வச்சுருந்தேன். பட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2000க்கு மேலே, 2500க்கு மேலே தான் எப்போவுமே இருக்கும். எப்போ ஆஃபர் வரும்னு பார்த்துட்டே இருந்தேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் ரெண்டுத்துலேயும் மாற்றி மாற்றி செக் பண்ணிகிட்டே இருப்பேன். அமேசானில் பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருந்தாங்க. பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இந்த குக்கர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டைம் குக் கூட பண்ணியாச்சு. ஃபுட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே ஸ்டிக்கே ஆகலை, நல்லாவே இருக்குது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சாப்பாடுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் குண்டாவில். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நைட்டே தோல் உரித்து வச்சுருந்தேன். கொஞ்சம் பெருசாக இருக்க சின்ன வெங்காயமாக மட்டும் பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பருப்பு பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்காக பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. கடலெண்ணெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். வடகம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பிடி சின்ன வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. அரிசியை கழுவிட்டு அதை தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்.
வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு பெரிய தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா குழஞ்சி வர வரையும் சாத்தே பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காய் இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இந்த காய்கறிகளோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கிறேன். காய்கறிகள் வதங்குற கேப்பில் இந்த காளானை வந்து ஒரு காளானை 4 பீசஸாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த காய்கறிகளோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா சாத்தே பண்ணிவிட்டு இப்போ இந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. காளான் பண்ணுறதுக்காக அதே பர்னரில் ஒரு பேன் வந்து வச்சுருக்கேன். சாப்பாடை வந்து வடித்து விட்டுடுறேன். பேன் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன். பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். வெங்காயம் ஒரு 30% குக்கான உடனே இதில் வந்து வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது எல்லாமே நல்லா வதங்குற கேப்பில் பருப்பையும் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா சாத்தே ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா குழஞ்சி வர வரையும் சாத்தே பண்ணிக்கிறேன். காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சு ஒரு 80% கிட்ட. இப்போ இதில் கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இதில் வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். சாப்பாட்டில் இருந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. இப்போ அந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பாத்திரங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அந்த கவுண்டர் டாப்பையும் நீட் பண்ணி விட்டுடுறேன். இந்த சைடில் இருக்க கவுண்டர் டாப்பில் இருந்த எக்ஸ்ட்ரா பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டு இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா கையோடு தொடச்சி நீட் பண்ணிட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ஸ்டிக்கியாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். தேங்காவை ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது கல் மாதிரி இருக்கும், நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்ருக்கும். சில சமயம் வந்து நான் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே தேங்காவை எடுத்து வெளியில் வச்சுருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். அந்த மாதிரி மறந்து போன டைமில் பார்த்திங்கன்னா என்ன டிஷ் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேனோ அந்த டிஷ்க்கு மேலவே மூடி போட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காயை வச்சுருவேன். அதில் இருக்க எல்லா ஃப்ரீசினஸும் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா காய்கறிகள் எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இறக்கிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா சாத்தே ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்து தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காளான் கறி தான் செய்ய போகிறேன். இந்த காளான் கறி செய்கிறதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு ஸ்லைஸ் தேங்காவை எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன்.
1/4 டீஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். காளானை பார்த்திங்கன்னா நல்லா சாத்தே பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா காளானில் இருக்க தண்ணி எல்லாமே இந்த மாதிரி வெளியில் வந்துடும். இந்த தண்ணியிலே தான் எப்போவுமே நான் காளானை வந்து குக் பண்ணுவேன். காளானுக்கு நல்லா கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா காளானில் இருந்த தண்ணி எல்லாமே வற்றி காளானும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த காளானில் சேர்த்து இதோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். இப்போ இந்த காளான் கறி பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த காளான் கறி ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய்.